வணக்கம். தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது என்று முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்களே தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் தற்பொழுது தமிழகத்தில் பதற்றத்தை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. 24 மணி நேரத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 5 கொலைகள் வெவ்வேறு இடத்தில் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக 50 நாட்களில் 75 கொலைகளும் திருட்டு சம்பவங்களும் சாலை விபத்துகளும் காவல்துறையினர் முன்பாகவே அதிக அளவு கொலை கொள்ளை சம்பவங்கள் நடத்தப்பட்டு இருப்பதால் இதை பற்றி சபாநாயகர் என்ற முறையில் கேள்வி கேட்ட பொழுது அவர் ஒருதலை பட்சமாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக தமிழகத்தில் இது எல்லாம் நடந்தால் காவல்துறையினருக்கு வேலை இருக்கும், இல்லாவிட்டால் வேலையே இருக்காது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், சபாநாயகர் அப்பா அவர்கள் வழக்கு ஒன்று நமது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது மாஞ்சோலை எஸ்டேட் வழக்கு. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 120 நபர்களுக்கு மேலாக துப்பாக்கி சூடு ஈடுபட்டதில் முக்கியமாக சபாநாயகர் தற்பொழுது இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் பேசும் பொருளாக அப்பொழுது கருதப்பட்டார். கலைஞர் அவர்கள் இதில் இந்த வழக்கில் இருந்து அப்பாவுவே காப்பாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருப்பதற்குத்தான் அனைவரும் விரும்புவார்கள். அதற்குத்தான் மக்கள் ஆட்சியே தேர்வும் செய்வார்கள். ஆனால் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மிக பெரிய அளவில் தமிழகத்தில் கலவரத்தை உண்டு பண்ணும் விதமாக பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி ஒருபோதும் நாங்கள் ஓட்டுக்களை செலுத்த முடியாது என்று கூறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக சபாநாயகர் பதவியில் இருப்பதற்கு அப்பாவு அவர்களுக்கு தகுதி கிடையாது என்பதுதான் இப்பொழுது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது, விவாதங்களாகவும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் அப்பாவு அவர்கள் பேசுவது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறது. இது சிறப்பான ஆட்சியா? 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதார பின்தங்கி இருப்பது, தமிழகத்தில் ஊழலும் கொலை கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்து இருப்பது, தமிழக மக்கள் மிகவும் கள்ளச்சாராயம் குடித்து தங்களது உடைமைகளை பாதுகாத்து கொள்வதற்காக மக்கள் அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்கக்கூடிய சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று கூறியுள்ளார்.